வணக்கம் நண்பர்களே! வாங்க இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த சோளப்பயிறு, சோளப்பயித்தோட விளக்கம், எங்கே இது விதைச்சிருக்காங்க எல்லாம் தான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னால என்னென்ன சவுண்ட்லாம் கேட்குதுங்கிறது, யாருக்குலாம் அந்த சவுண்டு என்ன எதோட சவுண்டு அப்படின்னு தெரியுதோ அவங்கலாம் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த சோளப்பயிறு வந்து எங்கே விதைச்சிருக்காங்கன்னா, அம்மா வீட்டு சைடுங்க. அம்மா வீட்டுக்கு முன்னாடி தான் அந்த சைடில விதைச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த பக்கம்லாம் ஒரு காலத்தில் தண்ணி பாய்ஞ்ச இடம் இந்த இடமெல்லாம். இப்போ வந்து அந்த கிணத்துல தண்ணி வத்தி போச்சு. தண்ணியும் கிணத்துல தண்ணி இருக்க வரைக்கும் இறைச்சாங்க. ஆளுக்கு ஒரு வெள்ளாமையா வச்சாங்க. இப்போ வந்து கிணத்துல தண்ணியும் வத்தி போயிடுச்சு. அந்த மழை பெஞ்சா மட்டும்தான் வெள்ளாமை வைக்கணுங்கிற மாதிரி சூழ்நிலை. பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரே மாதிரி தாங்க வைப்பாங்க. இந்த பக்கம் எல்லாம் சோளப்பயிறு. அந்த அந்த சைடில் வந்து நான் ஒரு நாளைக்கு காமிக்கிறேன். கடலை பிடுங்கிட்டாங்க. அந்த சைடு பார்த்திங்கன்னா எல்லோரும் கடலை போடுவாங்க. கடலைனா அந்த கல்லக்கான்னு சொல்லுவாங்கள்ல, அது போடுவாங்க. சோளப்பயிரா ஏன் விதைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு வந்து ஆடு மாடெல்லாம் தாங்க அதிகமாக வச்சுருப்பாங்க. மாட்டுக்கு தீனி வேணும். அந்த கடலை ஏன் போடுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆடு நிறைய வச்சுருப்பாங்க. ஆட்டுக்கு கொடி வேணுங்கிறதுக்காக கடலை போடுவாங்க. அப்புறம் இந்த சோளம் பிடிச்சதுக்கப்புறம் எங்கள் அப்பா எள்ளு போடுவார். பச்சை பயித்தம் பயிரெலாம் போடுவாங்க. அந்த மாதிரிலாம் வீட்டுக்கு குழம்புக்கு யூஸ்க்காக போடுவாங்க. இந்த மாதிரிலாம் இந்த சைடு விதைப்பாங்கங்க. இது வந்து அம்மா வீட்டு சைடு. அதான் அப்போவே சொன்னேங்கல்ல. பின்னாடியெல்லாம் என்னென்ன சவுண்டு கேட்டுதுன்னு கவனிச்சிங்களா? மயில், ஆடு, குயில் இந்த மாதிரி நிறைய சவுண்டெல்லாம் கேட்டுது. இன்னும் சாயந்தரம் ஆனால் நரி சவுண்டும் கேட்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.